வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பார்க்க போறோம். கோதுமை மாவு நெய்யப்பம். இது நல்லா குண்டு குண்டுன்னு சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரஸ்தாலி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. நான் மீடியம் சைஸ் வாழைப்பழங்கிறதுனால 2 சேர்த்திருக்கேன். பெரிய வாழைப்பழமா இருந்தா 1 சேர்த்துக்கங்க போதும். இந்த வாழைப்பழத்தோட 1 கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன். 1/2 கப் பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஓரமா இருக்கட்டும். வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 3/4 கப் பொடித்த வெள்ளத்தை இதுல சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுறலாம். நம்ம சேர்த்திருக்கிற வெல்லம் இந்த தண்ணியில கரைஞ்சா மட்டும் போதும். நல்லா சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சா மட்டும் போதும். இப்ப இதை வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகுனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துண்டுகள் நல்ல பொன்னிறமா வர வரையும் இந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். தேங்காய் துண்டுகள் நல்ல பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வெள்ளக்கரைசல் நல்லா ஆறிடுச்சு. இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு அரைக்கணும். வாழைப்பழம் பீசஸ்லாம் நல்லா ஸ்மூத்தா அரைப்படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டு அரைச்சுக்கணும். நல்லா ஸ்மூத்தா அரைச்சாச்சு. மாவு பாத்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்கா இருக்கு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். வெள்ளக்கரைசல் பத்தலைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க. அரைச்சாச்சு. மாவு கரெக்டா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி அரைச்சுக்கணும். இப்ப இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். இந்த மாவு கூட நெய்ல வறுத்த தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு 2 பிஞ்ச் சமையல் சோடா, 1 பிஞ்ச் உப்பு எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துடலாம். நான் இதுல எள்ளு சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்பத்தை ஊத்திடலாம். ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல் போட்டிருக்கேன். அதுல எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கூட கொஞ்சமே சேர்த்துக்கங்க. இது நெய் அப்பங்கிறதுனால நெய் கூட கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம சேர்த்த நெய் உருகி சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து ஒவ்வொரு கரண்டியா எடுத்து குழி ஃபுல்லா ஊத்திடாம கொஞ்சம் கம்மியாவே ஊத்திக்கங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடு பிரவுன் கலரா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடும் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். பெரட்டி போட்டுட்டு தேவைப்பட்டா சுத்தி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கங்க. இப்ப இந்த சைடும் வெந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா குண்டு குண்டுன்னு பஞ்சு போல உடனடி நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊத்தி எடுத்துடலாம். இந்த சுவையான அப்பத்தை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.